உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கணுமா? ஆனால் நார்மல் அம்மா லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? உங்களுக்கானது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி வணக்கம். இந்த சாஃப்ட்வேர் நேம் ஒண்டர்ஷேப் ஃபில்மோரா. இது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி பேசிக் எடிட்டிங் ஸ்கில்லை கற்றுக்க முடியும். முக்கியமாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் இது நல்லா ஒர்க் ஆகும். இந்த சாஃப்ட்வேரில் மேலும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வீடியோ, ஆடியோ, இமேஜை உங்கள் எடிட்டிங்காக யூஸ் பண்ண முடியும். ஃபில்மோரா ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 100 ட்ராக் வைத்து எடிட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட ஒரு அட்வைஸ் என்னென்னா, மினிமம் ஒரு 8 லேயருக்கு மேலே போச்சுனாலே அம்மா லேப்டாப் ஆர் லோ எண்ட் டிவைஸில் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்சளவு கம்மியான லேயர் வச்சு எடிட் பண்ண பழகிக்கோங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வீடியோ குவாலிட்டியை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்டு, நமக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோவை இதில் செட் பண்ண முடியும். இது எதுக்குன்னா, வீடியோ குவாலிட்டிக்காக நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட் பண்ணுறோம். இதில் 2K 4K வரைக்கும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். மேலும் இதில் FPS கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 60 FPS வரையும் ஒண்டர்ஷேப் ஃபில்மோராவில் கொடுக்கலாம். மூணாவது, இந்த ஃபில்மோரா ஆஃபீஸில் இன்பில்டாக ஆடியோலாம் கொடுப்பாங்க. இந்த ஆடியோ நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாலாவதாக இதில் டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த டைட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இம்பார்ட்டண்ட் மெசேஜ் அலர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். லிரிக்ஸ் எடிட்டர் இது உங்களுக்காகத்தான். அடுத்து டிரான்சிஷன். இது ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் இடையில யூஸ் பண்ணுறது. இதை டிவி சீரியலில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து எஃபெக்ட். நம்ம வீடியோவுக்கு ரொம்ப முக்கியமானதே எஃபெக்ட் தான். நம்மளோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல ஃபீச்சர்னால் அது எஃபெக்ட் தான். இதில் இன்பில்டாகவே அவங்க நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் எலமெண்ட் அண்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சர் இருக்குது. இது கல்யாண வீடியோ எடிட்டிங், பர்த்டே ஃபங்க்ஷன் எடிட்டிங் அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒண்டர்ஷேப் ஃபில்மோராவில் பெரிய அளவு எடிட்டிங் பண்ண முடியலைனாலும் பேசிக்கான எடிட்டிங் ஸ்கில் கற்றுக்கலாம். முக்கியமாக நான் எதுக்கு இந்த சாஃப்ட்வேர் சஜெக்ஷன் பண்ணுறேன்னா, லோ எண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான். நான் முடிஞ்சளவு ஒண்டர்ஷேப் ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி பேசிக்கான விஷயங்கள், லோ எண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்க இதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பேசிக்கான எடிட்டிங் ஸ்கில்லை கற்றுக்குங்க. இந்த ஒண்டர்ஷேப் ஃபில்மோரா சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த கீயை எப்படி கிராக் பண்ணுறது எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு இதில் உள்ள ஒரு ஆப்ஷனையும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டுட்டோரியல் மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.